வணக்கம். ஓகே, ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி. ஓகே, இந்த 1 kg பிரியாணியை நான் ஒரு ஆசிரமத்துக்கு செஞ்சு கொடுத்தேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். புரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன், பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி இது ஜபா பாய் அண்ணனோட பிரியாணி மெஷர்மெண்ட். ஸோ அவர் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நானும் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாஸ்மதி ரைஸை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கடைசியாக கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஃபெனல் சீட், கிராம்பு, லவங்கப்பூ, பிரியாணி மசாலா. இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாயை 1.25 கிலோ சிக்கன் சுத்தம் பண்ணி தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கேன். தக்காளி பழம் 400 கிராம், வெங்காயம் 400 கிராம், எண்ணெய் சாதாரண குக்கிங் ஆயில் வந்து 200 ml, தயிர், இஞ்சி பூண்டு குறவா போடணும், இஞ்சி நிறையா போடணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, இது என்னோடய கொலையில் உள்ளது. என்கிட்ட வந்து இது இல்லை, கொத்தமல்லியில், அதனால் போடலை. 4 ஊசி மிளகாய், தேவையான அளவுக்கு ஒரு அரை லெமன் சைஸு தண்ணி புழிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் தேவையான அளவு உப்பு. நல்ல ஒரு அகலமான பாத்திரமா இல்லை ஒரு அடிகானமான பாத்திரமா எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பீசஸ்லாம் உடையாது. ஸோ முதல்ல எண்ணெயை ஊற்றிடுவோம். இதில் வந்து நான் ஃபைனலாக ஒரு ஒன் ஸ்பூன் நெய்யை காய வச்சு கடைசியில் ஊற்றிருக்கேன். பிரியாணினா நெய் இருக்கணும் இல்லையா, அதனால் நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து அதை தவிர்த்துடலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடேற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற தாளிக்கிற ஐட்டம் கவன், அதாவது மிக்ஸ் ஸ்பைசஸை எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு கூடவே வெட்டி வச்சுருக்கிற ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோட போட்டுட்டு நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலராக வர வரைக்கும் இதை வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம். ரொம்ப அவசரமாக செய்கிறவங்க கொஞ்சம் உப்பு கூட போட்டு இதை வேக வைக்கலாம், சீக்கிரமாக வந்துடும். முக்கால் பதம் நல்லா வெங்காயம் வந்ததும் நம்ம இடித்து வச்சுருக்கிற, நீங்கள் வேணால் பிளெண்டரில் போட்டு அது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கூட செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டையும், பூண்டோட இஞ்சி வந்து டபுளாக இருக்கணும், அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது நல்லா போட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. போட்ட இஞ்சும் பூண்டும் ஓரளவுக்கு வந்து வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகாவையும் கூடயே போட்டு நம்ம வதக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்துடும். நம்ம கொஞ்சம் கேஸையும் வந்து சேவ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தான் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் புதினா மட்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் போட்டு வதக்கிக்கிங்க. ஓகே, என்கிட்ட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை, என்கிட்ட காஷ்மீரி சில்லி தான் இருந்துச்சு. அது வந்து நான் நல்லா வந்து ட்ரை பிளெண்டரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். இது வந்து என்னோடய ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான். வேணுன்றவங்க நீங்கள் போய் என்னோடய வீடியோவை சர்ச் பண்ணி பாருங்கள், இருக்கும். ஸோ அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா ஒன்றா கலந்து விடுவோம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற தயிரையும் இதோடையே போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா. கொஞ்ச நேரம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் 1 கிலோ பிரியாணிக்கு ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 1.25 கிலோ சிக்கனுக்கும் நான் வந்து 1200 ml தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடலாம். பாருங்கள், இது இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் போது நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க.
ஓகே, இப்போது சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத சிக்கனை இதோட நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதோட ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மூடி வச்ச 5 நிமிஷத்தில் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போவும் ஒரு தடவை நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க உப்பை. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாஸ்மதி அரிசியில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடித்தட்டில் போட்டு வடிச்சிட்டு அதையும் நம்ம நடுவில் விட்டுட்டு லெமன் சாறையும் இதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு பெரிய கொதி வர அளவுக்கு மூடி போட்டு வெயிட் பண்ணுவோம். இடையில ஒரே ஒரு தடவை வந்து நான் அடிப்பிடிக்காமல் இருக்க லேசாக கீழே கிண்டி விட்டேன். இப்போது பாருங்கள், சுற்றியும் வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே சுற்றியும் இந்த மாதிரி புகை கிளம்ப ஆரம்பிக்குது இல்லையா? இப்போது ஒரு தடவை திறந்து பாருங்கள், அரிசி கூட அந்த தண்ணியும் சேர்ந்து ஒரே லெவலில் நிற்கும். இப்போது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தம்மை போட்டுட்டு அடுப்பு இப்போ சிம்மில் வச்சு எக்ஸாக்ட்லி 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், அடுப்பு சிம்மிலேயே தான் வச்சுருக்கேன். ஸோ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம தம்மை திறந்து பார்க்குறோம். இதுக்கு மேலே பாரமான இடிக்கல்லை தூக்கி வச்சுருங்க. அப்போ தான் ஒரு புகை கூட ஒரு சொட்டு அந்த எனர்ஜியெல்லாம் வெளியே போகாது. பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் காட்ட முடியாது, சுற்றுச்சு கையை, அதான் உண்மை. ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பிரியாணி. ஒரு சோறு கூட ஒன்றோடு ஒன்று ஒட்டலை. 20 நிமிஷம் நான் அந்த அரிசியை ஊற வச்சனால சோறுலாம் அப்படியே லெங்க்த்தாக ஒரு இன்ச்சுக்கு இருக்குது அந்த சோறெல்லாம். வாங்க கிளறி பார்க்கலாம். ஓகேங்க, அப்புறம் என்ன பாருங்கள் சிக்கன் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு. நான் வந்து இன்னொரு ஸ்டைல்லையும் உங்களுக்கு இதே 1/2 kg இல்லைனா 1 kg வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உண்மையாகவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிட்டேன். சோறுலாம் பாருங்கள் உதிரியாக இருக்குது. ஓகே, ஸோ அப்புறம் என்ன, இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் யாருக்கும் வெயிட் பண்ண வேணாம். அவங்க வந்து சமைப்பாங்க, இவங்க வந்து சமைப்பாங்கன்னு. நீங்களே களத்தில் இறங்குறீங்க, நீங்களே வர விருந்தினருக்கெல்லாம் சமைச்சு போடுறீங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்டு மாஸ்டர் செஃப்னு உங்களுக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதை விட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. அதுக்கப்புறம் தான் என்னால் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.